வெல்கம் டு டேகோ டே டு டே சேனல். வாங்க நம்ம அடுத்த லெசனுக்கு போகலாம். அடுத்த லெசன்லேயும் நம்ம கொஷின் ஃபார்மேஷனை தான் பார்க்க போகிறோம். 3 கொஷின் ஃபார்மேஷன். வாட், என்ன, கியா, வேர், எங்கே, கஹா, ஹூ, யார், கோன். இந்த 3 வாட், வேர், ஹூங்கிற கொஷின்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம வாக்கியங்களை அமைக்கலாம். வாக்கியங்களை அமைக்கும்போது நிறைய வேர்ட்ஸ் தேவைப்படுது. வேர்ட்ஸ்க்கு ஹிந்தியில் சப்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய மீனிங்கையும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். கம், நம்ம தமிழில் என்ன சொல்கிறோம்? வா, வாங்க, வாருங்கள். அதே மாதிரி தான் ஹிந்தியிலையும் ஆ, ஆவோ, ஆயியே. 3 தனித்தனியாக எழுதியிருக்கிறேன், ஒன்றா சொல்லணும். ஆயியே. கோன்னா போ, போங்க. ஹிந்தியில் ஜா, ஜாவோ, ஜாயியே. அடுத்தது ஹே. ஹேன்னா இருக்கிறது, ஈஸ். திஸ், இது. ஏ, ஏக, ஏக அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. திஸ், இது. ஹியர், இங்கே, யஹா. இது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்கள். இதுன்னா ஏ, ஏக. இங்கே அப்படின்னா யஹா. அதே மாதிரி தட், ஓ, ஓ. தேர்னா அங்கே, வஹா. இது ஏ, இங்கே யஹா, அது ஓ, அங்கே வஹா. லைட் டிஃப்ரெண்ட் இருக்கும். இதை நம்ம போக போக நீங்கள் வாக்கியங்கள் அமைச்சு பேச பேச பழக பழக உங்களுக்கு ஈஸியாகிடும். ஸோ ஃபஸ்ட் கொஷின் வாட். இதை வச்சு ஒரு 3-4 சென்டென்ஸ். வாட் இஸ் திஸ்? இது என்ன? ஏ அப்படின்னா இது. கியான்னா என்ன? ஹேன்னா இருக்கிறது. ஏ கியா ஹே. இது என்ன? ஏ கியா ஹே. வாட் இஸ் தட்? அது என்ன? ஓன்னா அது, கியான்னா என்ன, ஹேன்னா இருக்கிறது. ஓ கியா ஹே. ஏ கியா ஹே, இது என்ன. ஓ கியா ஹே, அது என்ன. வாட் இஸ் ஹியர்? இங்கே என்ன? முதலே சொன்ன மாதிரி இதுக்கும் இங்கேக்கும் லைட் டிஃப்ரெண்ட் தான். யஹா கியா ஹே. யஹா இங்கே, கியா ஹே என்ன. யஹா கியா ஹே. வாட் இஸ் தேர்? அங்கே என்ன. வஹா கியா ஹே. வஹா கியா ஹே. அதுக்கப்புறம் ஒரு ஜென்ரல் கொஷின்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் இப்போது எங்கேயாவது ஒரு அப்ளிகேஷன் போடுறீங்கன்னா அதில் 3 காலம் இருக்கும். ஃபஸ்ட்டு நேம், மிடில் நேம், சர்நேம்னு. இந்த சர்நேம்னா என்ன? சர்நேம்னா நம்ம அப்பாவுடைய பெயரில் இருக்கிற முதல் லெட்டரை இனிஷியலாக யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? அதே மாதிரி ஹிந்தியில் அவங்களுக்குன்னு ஒரு குடும்ப பெயர் இருக்கிறது. குடும்ப பெயர்னால் என்னென்னா, இப்போ ஒருத்தருடைய பெயர் தர்மேந்திர சர்மா. அவருடைய பையன் பேரை பார்த்தீங்க அப்படின்னாக்கா கோபி சர்மா. அவனுடைய பையன் பேர் பார்த்தீங்கன்னா சோட்டு சர்மா. அவனுடைய பையன் பொண்ணு பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்மா, ஒய் சர்மா அப்படின்னு இருக்கும். அந்த சர்மாங்கிறது மட்டும் மாறவே மாறாது. அதுதான் சர்நேம், உப் நாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்மா, வர்மா, கேசரி, இந்த மாதிரி நிறையா அடைமொழிகள் இருக்கிறது. சர்நேம்ஸ் அவங்க இதில் இருக்குது.
இப்போ நாம் என்ன பார்த்துக்கிறோம் அப்படின்னா சர்நேம்னா உப்நாம். அப்போ அவங்க உப்நாம் என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும்? வாட் இஸ் யுவர் சர்நேம்? ஆப்கா உப்நாம் கியா ஹே? ஆப்காங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் துமாராவும் போடலாம். இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆப்கானாலும் துமாரானாலும் ஒன்று தான். இது உங்களுக்கு தெரியும்ல? அதனால் இந்த 3 சென்டென்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். 4 சென்டென்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்த கொஷின் வந்து வேர். வேர்னா எங்கே? வேர் இஸ் ஹீ? அவர் எங்கே? அவன் எங்கே? எதுவாக இருந்தாலும் சரி. வஹ கஹா ஹே? வஹ கஹா ஹே? அவர் எங்கே? வ அப்படின்னா அவர், கஹா ஹேனா எங்கே. வேர் இஸ் சி? அவள் எங்கே? ஓ கஹா ஹே? என்ன சார் அங்கேயும் ஓ மாதிரி இருக்கிறது, ஸ்லைட் வித்தியாசங்கள் தான் வரும். வ கஹா ஹே? அவள் எங்கே? இப்போ நம்ம இல்லை சார், எனக்கு சிம்பிளாக நான் சொல்கிறது அவங்களுக்கு புரியணும், அவங்க சொல்கிறது எனக்கு புரியணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் நம்ம இருந்தோம் அப்படின்னா, ஓ கஹா ஹே அப்படின்னாவே நம்ம அவளை கேட்குறோமா அவரை கேட்குறோமா அப்படிங்கிறது புரிஞ்சுக்குவாங்க. ஓ கஹா ஹேங்கிறது கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் இது கிராமட்டிக்கலில் கிடையாது, மேனேஜ் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். கரெக்டானதுன்னா வஹ கஹா ஹே, ஓ கஹா ஹே, இதுதான் கரெக்டானது. சரிங்களா? வேர் இஸ் யுவர் ஹோம்? ஹோம்னா கர் முதலே நம்ம பார்த்துருக்கோம். யுவர்ங்கிறது இடத்துல துமாரா ஆப்கா எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். வேர்னா கஹா. ठीक है? तुम्हारा घर कहाँ है? வேர் இஸ் யுவர் ஹோம்? உங்கள் வீடு எங்கு உள்ளது? அடுத்தது வேர் இஸ் யுவர் ஆஃபீஸ்? ஆஃபீஸ்னால் முதலியே பார்த்துருக்குறோம், காரியாலயா. உங்கள் அலுவலகம் எங்கு உள்ளது? துமாரா காரியாலயா கஹா ஹே? அல்லது ஆப்கா காரியாலயா கஹா ஹே? இது ரெண்டையுமே நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்த கொஷின் ஹூ. ஹூ கேம்? கேம்ங்கிறது பாஸ்ட் டென்ஸ். யார் வந்திருந்தார்கள், யார் வந்தார்கள் ரெண்டுமே சொல்லலாம் இல்லையா? கோன் அப்படிங்கிறது தான் ஹூ. ஆயா தா. ஆ நம்ம முதல்ல பார்த்தோம், ஆனா வா. ஆயா தா அப்படின்னா வந்தார்கள். தாங்கிறது பாஸ்ட் டென்ஸை குறிக்கும். யார் வந்தார்கள், யார் வந்திருந்தார்கள். ஆ ஆவோ ஆயிங்கிறது தான் ஆ. ஆயா அப்படின்னா அந்த ஜென்ஸினுடைய சேர்த்து சொல்கிறதுனால ஆயா தா. யார் வந்தார்கள், ஆயா தா. ஹூ கம்? யார் வந்திருக்கா, யார் வந்திருக்கா. ஹூ கம் அப்படின்னா யார் வந்திருக்கா. கோன் ஆயா, கோன் ஆயா ஹே அப்படின்னு சொல்லலாம். யார் வந்திருக்கா, கோன் ஆயா ஹேன்னு சொல்லலாம். கோன் ஆயா அப்படின்னாலும் யார் வந்திருக்கா. இதில் ஹூனா கோன், கம்னா வந்திருக்கா. இதில் தா யூஸ் பண்ண மாட்டோம். தா ஏன் யூஸ் பண்ண மாட்டோம்? இது பாஸ்ட் டென்ஸ் கிடையாது, இது ப்ரெசன்ட் டென்ஸ். ஆகவே தா அப்படின்னா பாஸ்ட் டென்ஸை குறிக்கும். ஆயா தா, கோன் ஆயா தா, யார் வந்திருந்தார்கள். கோன் ஆயா, யார் வந்திருக்கா. ஹூ இஸ் தேர்? யார் அங்கே. ஹூ கோன், அங்கே வஹா. முதலே பார்த்தோம் இல்லையா? கோன் ஹே வஹா, யார் அங்கே இருக்கிறார்கள். கோன் ஹே வஹா. ஹூ இஸ் கோயிங் தேர்? யார் அங்கு செல்கிறார்கள். வஹா கோன் ஜா ரஹே ஹே. வஹா அங்கே, கோன் யார், ஜா போகிறார்கள், ரஹே ஹேனா போகிறார்கள். ஹூ இஸ் கோயிங் தேர்? யார் அங்கு செல்கிறார்கள். வஹா கோன் ஜா ரஹே ஹே. சரிங்களா?
இந்த 3 கொஷினை வச்சு நீங்கள் எவ்வளோ கொஷின்ஸ் மேக் பண்ண முடியுமோ ஃபார்ம் பண்ணி பாருங்கள். கொஷின்ஸ் அதிகமாக கேட்க தான் நமக்கு பதிலும் அதிகமாக கிடைக்கும். பதில் கேட்க தான் நம்ம வார்த்தைகளை தொலைவுவோம். வார்த்தைகளை தொலைவும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் எதுக்காக பண்ண சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் பிஸியாக இருப்பீங்க. லைஃப் வந்து நம்ம ஹிந்தி மட்டும்தான் கற்றுக்கிறது கிடையாது. லைஃப்பில் உங்களுக்குன்னு நிறைய ஒர்க் இருக்கும், ஜாப் இருக்கலாம், படிச்சுட்டு இருக்கலாம். நீங்கள் இருக்கும்போது இதையே நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க. ஆனால் யூடியூப் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் டக்குன்னு நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கிறதுனால அடுத்த லெசன் சார் போட்டிருக்கிறாரு, அதை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஞாபகம் வரும். அதுக்காக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறது. ஓகேவா? தேங்க்யூ. எங்கள் சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.